இன்னைக்கு ஊர் காக்கிற எல்லை தெய்வமான முனீஸ்வரனோட ஒரு உண்மையான சம்பவத்தை பற்றி தான் நான் சொல்ல வந்தேன்னா, அக்கா தேனி மாவட்டத்தில் ஒரு சின்ன கிராமத்தில் இருக்கா. அவள் வீடு கட்டுறதுக்கு வானம் தோன்றப்ப ட்ரில் மிஷின் வச்சு தோன்றாங்க. ஆனால் மிஷினோட ஊசி தான் உடையுது, பாறை தோண்டவே முடியல. இத்தனைக்கும் செக் பண்ணி தான் சாதாரண பாறை தான் உடச்சிடலான்னு சொல்லிட்டு தான் தோண்டிகிட்ருக்காங்க. ஆனால் தோண்ட தோண்ட பாறை உடையலை, அந்த மிஷினோட ஊசி உடஞ்சிக்கிட்டே இருந்துச்சு. அவங்க என்னடா இப்படி நடக்குது அப்படின்னு ரொம்ப மனசு கஷ்டமாக இருந்தாங்களே. அப்போ அந்த வழியாக போன ஒரு தாத்தா சொன்னார், முனீஸ்வர எல்லையில் இருந்துட்டு அவன்கிட்ட அனுமதி கேட்காம நீங்கள் என்ன ஆரம்பிக்கிறீங்க? அவரை கையெடுத்து கும்பிட்டுட்டு முனீஸ்வரையா இந்த வீடை ஆரம்பிக்கிறையா, நீ துணைநில்லையான்னு சொல்லிவிட்டு நீங்கள் ஆரம்பிங்கன்னு சொல்லிட்டு போயிட்டாரு. அந்த தாத்தா யாருன்னு தெரியாது. அப்போ அவங்க தேங்காய் பழம் உடச்சி வாழைப்பழம் வச்சு பத்தி சூடம் காட்டி அந்த இடத்துல வச்சு சாமி கும்பிட்டுட்டு, ஐயா நீ தாயா துணை நிற்கணும்னு சொல்லிட்டு வேலையை ஆரம்பித்தாங்க. ஆரம்பிச்சுட்டு 1.5 நாளில் வானம் தோண்டியாச்சு. 6 மாதத்தில் வீடை கட்டி முடிச்சாச்சு. இப்போ வீடு கம்பீரமாக இருக்குது. அவரை மாதிரியே அவரை கையெடுத்து கும்பிட்டா போதும், அடுத்த கட்டத்துக்கு அவரே நகர்த்திட்டு போயிடுவார். அந்த வீடு கட்டுறதுக்கான லோன் ப்ராசஸிங் எல்லாமே அடுத்தடுத்து அந்த கும்பிட்ட நிமிஷத்துலேருந்து அடுத்தடுத்து எல்லாமே அதுவாக நடந்துச்சு. அதனால் சொல்கிறேன், நீங்களும் இதே மாதிரி வீடு கட்டுறீங்க, ஏதாவது ஒரு விஷயம் ஆரம்பிக்கிறீங்கன்னா கண்டிப்பாக உங்கள் எல்லையில் இருக்க எல்லா தெய்வத்தை கும்பிட்டுட்டு அனுமதி வாங்கிட்டு, ஐயா நீ தான் துணையாக இருக்கணும், இல்லை அம்மா நீ தான் துணையாக இருக்கணும்னு சொல்லி அவங்கள்ட்ட ஆசீர்வாதம் வாங்கிட்டு அந்த விஷயத்தை ஆரம்பிங்க. நல்லபடியாக நடக்கும், நல்லபடியாக முடியும், எல்லாமே வெற்றி உங்கள் பக்கம் இருக்கும். காவல் தெய்வம் என்றைக்கும் கண்கலங்க விட மாட்டார், அதை நம்புங்க. காவல் தெய்வம் என்றைக்குமே எந்த எல்லைக்கு போனாலும் அவர் ஒரு நிமிஷம் கண்ணை மூடி நினைங்க, கண்டிப்பாக அவர் முன்னாடி நிற்பார், ஏதோ ஒரு ரூபத்தில். நம்புங்க.